Decimals or decimal numbers. So, இன்னைக்கு பார்க்க போற question types எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, in each of the following pairs of decimal numbers state which number is greater. So, compare பண்ணி நீங்க answer பண்ணணும். So, comparison of two decimal numbers தான் இன்னைக்கு நம்ம question வந்து நம்ம solve பண்ண போறோம். So, 238.587. So, another decimal number பார்த்தீங்கன்னா 238.589. So, இந்த ரெண்டு நம்பரை compare பண்ண போறோம். So, greater than or lesser than or equal than compare பண்ணி answer பண்ண போறோம். So, இந்த decimal number reading எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். So, left to right இந்த மாதிரி தான் read பண்ணுவோம். 369.0471. So, இந்த point to the left which is called whole number or integral part. To the right இருக்கிறது பார்த்தீங்கன்னா which is called decimal part. So, decimal number consists of two parts. So, இந்த two parts ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the comparison of two decimal numbersக்கு வந்துட்டு so whole number part வந்து நீங்கள் தனியாக கம்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி if whole number part வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் decimal part தான் அடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ decimal part பார்த்தீங்கன்னா each digitக்குமே அதோட பிளேசஸ் தெரியும். tens place, hundreds place, then thousands place, then 10,000s place. ஸோ நம்ம கம்பேர் பண்ண போகிற டூ டெசிமல் நம்பர்ஸ்மே இந்த மாதிரி பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ தட் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் விச் இஸ் கால் ஹோல் நம்பர் பார்ட் ஆர் இன்டெக்ரல் பார்ட். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டு த ரைட் விச் இஸ் கால் டெசிமல் பார்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்பாங்க டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ், 10,000s பிளேஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஈச் டிஜிட்டுக்குமே தனியாக நம்ம பிளேசஸ் மென்ஷன் பண்ணி தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் இருக்கிற வந்து ஹோல் நம்பர் பார்ட் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கொஸ்டினில் வந்து டூ டெசிமல் நம்பர்ஸ், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்து நம்ம பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இந்த 238 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட். இந்த 587ன்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் டெசிமல் பார்ட். ஸோ ஹோல் நம்பர் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். 100 தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ 200 சொன்னோம். ஸோ 238 தென் பாயிண்ட்க்கு நேராக பாயிண்ட் வைக்கணும். தென் 5, 8 தென் 7. ஸோ இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க 238.587. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான் ஒன் பிலோ தி அதர், ஒன் அண்டர் தி அதர் ப்ராப்பராக டெசிமல் பாயிண்ட் நேரம் டெசிமல் பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தட் கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் இது வந்து நம்ம நோட்டில் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டெசிமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 238.589. மறுபடியும் இந்த பாயிண்ட் டு த லெஃப்ட் இந்த 238 இருக்குது பாருங்கள். இந்த 238 வந்து ஹோல் நம்பர் பார்ட். இந்த 589ன்றது பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட். ஸோ செகண்ட் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன் பிலோ தி அதர் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கீழே நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ 238.58 and then 9. ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ்க்கு வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கம்பேர் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இஃப் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ் ஆர் அன்ஈக்குவல், ரெண்டுமே சேமாக இல்லாத போது அதில் வந்து எது கிரேட்டரோ அதை வச்சு நீங்கள் வந்து எந்த டெசிமல் நம்பர் கிரேட்டர்னு டிசைட் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து டெசிமல் பார்ட்டை கம்பேர் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஈச் டிஜிட்டுமே தனித்தனியாக கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த டிஜிட் நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்க டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ த டெசிமல் நம்பர் ஹேவிங் கிரேட்டர் 10th டிஜிட் தான் கிரேட்டர் டெசிமல் நம்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 10th பிளேஸில் இருக்க டிஜிட்டு ஈக்குவலாக இருக்குன்னா தென் அதுக்கு அடுத்த பிளேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100th பிளேஸ். அதுக்கடுத்த 100th பிளேஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதில் எது கிரேட்டர் நம்பரோ அதுதான் வந்து கிரேட்டர் டெசிமல் நம்பரை நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போகும். இப்போ வந்து உங்களோட ஹோல் நம்பரும் ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி உங்களோட 10th பிளேஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்குது, 100th பிளேஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அடுத்த பிளேஸ் என்ன இருக்குது 1000th பிளேஸ். அடுத்து நீங்கள் 1000th பிளேஸை கம்பேர் பண்ணணும். அதில் எது கிரேட்டரோ அதை வச்சு எந்த டெசிமல் நம்பர் கிரேட்டர்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பரை வந்து செக் பண்ணணும். அது ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் 10th பிளேஸ் பார்ப்பீங்க. ஈக்குவலாக இல்லாட்டினா அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் எந்த டெசிமல் நம்பர் வந்து கிரேட்டர்னு. ஸோ இந்த ஒன் பிலோ தி அதர் ஏன் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் என்னவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து 238 இருக்குது. செகண்ட் நம்பருக்கும் பாருங்கள் 238 இருக்குது. ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 238. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர், இது வந்து செகண்ட் டெசிமல் நம்பர். ஒன் பிலோ தி அதர் எழுதியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 238 இருக்குது.
செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 238 இருக்குது, விச் மீன்ஸ் அது வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது ஸோ இந்த நம்பர் வந்து ஈக்குவல் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸில் இருக்க டிஜிட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். மெத்தடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்து வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல், உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக இருக்கும்போது அடுத்து 10th பிளேஸ் போயிடணும். 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, செகண்ட் நம்பருக்கும் பாருங்கள் 5 இருக்குது. ஸோ 5 ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் 5, செகண்ட் நம்பருக்கும் 5, இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ 10th பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பிளேஸ் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 100th பிளேஸ். இந்த 100th பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது, 8 இருக்குது, இங்கேயும் வந்து என்ன டிஜிட் இருக்குது, 8 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 100th பிளேஸில் இங்கேயும் 8, இங்கேயும் 8, ரெண்டுமே மறுபடியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ டிஜிட் வைஸ் நம்ம பண்ணுறோம். 10th பிளேஸ்லேயே 5 which is equal to 5. ஸோ டிஜிட்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 100th பிளேஸ்க்கும் டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும், 1000th பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ 1000th பிளேஸில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, தென் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 9. ஸோ 7 and 9 கம்பேர் பண்ணும்போது 7 வந்து which is less than 9. ஸோ ஹோல் நம்பர் கம்பேர் பண்ணால் ஈக்குவலாக இருந்தது, 10th பிளேஸில் இருக்க டிஜிட் ஈக்குவலாக இருந்தது, 100ஸும் ஈக்குவலாக இருந்தது. 1000s வரும்போது 7 and 9 கம்பேர் பண்ணும்போது 7 வந்து which is lesser than 9. ஸோ இந்த 2 டெசிமல் நம்பர்ஸு கம்பேர் பண்ணி கிரேட்டராக லெஸராக ஒரு ஈக்குவலாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 238.587 which is lesser than 238.589. ஸோ இந்த 2 டிஜிட்ஸ் தான் ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 7 வந்து lesser than 9. ஸோ இந்த இன்டென் நம்ம இந்த first number which is lesser than second number. ஸோ இது first number, இது வந்து second number. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணணும். கொடுத்துருக்க நம்பர் வந்து நீங்கள் பார்த்தோன்னே இங்கே வந்து ஹோல் நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னு ஈக்குவல் டிசைட் பண்ணக்கூடாது. அடுத்திருக்க டிஜிட்ஸை 1 by 1 நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். டிஜிட்ஸ் இன் 10th பிளேஸ் எப்படி இருக்குது, டிஜிட்ஸ் இன் 100th பிளேஸ் எப்படி இருக்குது, டிஜிட்ஸ் இன் 1000th பிளேஸ் இருக்குது அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணி ஃபைனலாக ஆன்சர் பண்ணணும். டெசிமல்ஸ் ரிலேட்டடாக கொரீஸ் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேப் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். டெசிமல்ஸ்னால் என்ன, டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன, டெசிமல் ஃபார்ம்னா என்ன, டெசிமல் பிளேசஸ்னால் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.